ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிக் தமிழ். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புறா வளர்க்குறவங்க அல்லது புறா வளர்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அப்படிங்கிறத ஒரே லைன்லேயே சொல்லிட முடியாது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக புறா வளர்க்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் நிறைய இடத்துக்கு போவீங்க. அங்கெல்லாம் நிறையா புறாக்களை விதவிதமாக பார்க்கலாம். அந்த புறாக்கெல்லாம் ரொம்ப அழகாக தெரியலாம். ஸோ நீங்கள் அந்த புறாவெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் நிறையா புறாவை வாங்கிடுவீங்க. உங்களால் வாங்க முடிகிற சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த புறாக்களை எல்லாம் வாங்கிடுவீங்க. நீங்கள் வாங்கின அந்த புறாக்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் பிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த உணவுகள்லாம் கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக வளர்ப்பீங்க. அதே மாதிரி அந்த புறாக்களும் நல்லா பழகி உங்கள் வீட்டில் இருக்கும். அந்த புறாக்கள் சில புறாக்கள் முட்டை போட்டு நல்லா குஞ்சு பொரிச்சு ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயங்களில் சில புறாக்கள் மிஸ் ஆகும். ஸோ நாம் அந்த மிஸ் ஆகிற புறாக்களை பற்றி தான் பேச போகிறோம். நிறையா புறாக்கள் பழகி இருந்துடும், சில புறாக்கள் மிஸ் ஆயிரும். ஆனால் அந்த புறாக்கள் ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா அப்படின்னு எனக்கு தெரில. நான் ஏன் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சதில்லை. நான் அந்த புறா போயிட்டுனா தேடி பார்ப்பேன், கிடைக்கல அப்படின்னா விட்டுருவேன். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பார்க்குற புது புறாக்களை வாங்கணும் போல தோணும். ஸோ அந்த புறாக்களை வாங்கி வளர்ப்பேன். நான் ஸ்டார்டிங்கில் புறா வளர்க்க ஆரம்பித்தப்போ நிறையா புறாக்கள் வாங்கினேன். பார்க்கும்போது என்னென்ன புறாக்கள்லாம் அழகாக இருக்கோ அந்த புறாக்கள்லாம் வாங்கி வளர்த்தேன். ரொம்ப காஸ்ட்லியான புறாக்கள்லாம் வாங்கி வளர்த்தேன். அந்த புறாக்கள்லாம் ரொம்ப புறாக்கள் மிஸ் ஆயிரும். மிஸ் ஆகிற புறாக்களை பற்றி நான் எந்த கேரும் பண்ணிக்கிறது. திருப்பி பார்க்கும்போது எந்தெந்த புறாக்கள்லாம் அழகாக இருக்கோ அந்த புறாக்களெல்லாம் திருப்பி வளர்க்க தான் ஆரம்பித்தேன். அப்புறம் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ இது வரைக்கும் எவ்வளோ காசுக்கு புறா வாங்கி வளர்த்துருக்க, கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கியா அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. நானும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது காசு ரொம்ப கூட தான் போச்சு. நான் புறா வருமானத்துக்காக வளர்க்கல, நான் ஒரு ஹாபிக்காக தான் வளர்த்தேன் இல்லையா. ஸோ எதனால மிஸ் ஆச்சு அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என்ன நம்ம தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அது நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புறா வளர்ப்பை பற்றி நிறையா விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பித்தேன். என்னென்ன பண்ணுற புறாவை நம்ம வீட்டில் பழகும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நிறையா விஷயங்களை நானாக கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புறா மிஸ் ஆகுறது கம்மியாச்சு. நிறையா பேர் புறா ஏன் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து நிறையா புறாக்கள் வளர்க்கும் போது நம்ம புறா வளர்ப்பை சிறப்பாக்கணும் அப்படின்னா இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நம்ம ஒரு ஹாபிக்காக வளர்க்குறோம், இல்லை நான் ப்ராஃபிட்டுக்காக வளர்க்குறேன் அப்படின்னாலும் நம்ம புறாவை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த புறா வளர்ப்பை சிறப்பாக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் புறா வளர்ப்பு சிறப்பாக ஆக்கணும் அப்படின்னா நிறையா விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி புறா வளர்த்தவங்ககிட்ட இருந்து இதே மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் புறா வளர்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.